ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தாமிரபரணியில் 40,000 கன அடி தண்ணீர் திறக்க முடிவு, கரையோர பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் கிடைத்த வெற்றி அசாமிலும் எதிரொலிக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை. டெல்லி வந்தடைந்தார் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே, தமிழக வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல். அடையாறு வெள்ளப்பெருக்கு குறித்து நீதி விசாரணை நடத்த கோரி ஆளுநரிடம் கருணாநிதி மனு. தமிழகத்தில் சுங்க கட்டணம் வரும் 18ஆம் தேதி வரை வசூலிக்கப்படாது என நடுவண் அரசு அறிவிப்பு. பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் நிலவேம்பு கசாயம் வழங்கும் முகாம். கோவை நடுவண் சிறையில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக புகார், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. உற்பத்தி வரி சட்டம் நிறைவேறினால் இந்தியாவில் உள்ள ஒரு சில ஆலைகளை மூட கோகோ கோலா நிறுவனம் முடிவு. வேலூர் அருகே கடத்தப்பட இருந்த சந்தன மரங்கள் பறிமுதல், 9 பேரை கைது செய்தது காவல்துறை. காற்று மாசுபாடு காரணமாக டெல்லியில் ஜனவரி மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு பள்ளிகளை மூட திட்டம். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.